ஹை காய்ஸ், ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டி கலெக்ஷன் தான். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன் இருக்கும் கார்னரில். ஸோ அது வந்து ஷூ அதுக்கப்புறம் செப்பல் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால நார்மலாக வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம் மெட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து மெட்டி வந்து வாங்கினேன். ஸோ அதுலேருந்து மெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பிங்கருக்கு வந்து ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 2-in-1 வந்து ரெண்டு வந்து வாங்கினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் வந்து வாங்கியிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ்ஸு. ஸோ லைட் வெயிட்டாக இருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் வந்து சில்வர் வந்து பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட் எப்படியோ அதே மாதிரி. ஸோ அவங்க வந்து ரேட்டு இது வந்து போன மந்தோடைய தான் நான் வீடியோ எடுத்தது. ஸோ இந்த மந்த்து இல்லை, இது வந்து 1 kg வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 106 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்போ நான் வாங்கும்போது இந்த மந்தோடைய ரேட் என்னன்றது நான் தெரியல, பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்குது வீடியோ வந்து எடிட் பண்ணுறது சாட்டர்டே. ஸோ இந்த மந்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஏதாவது 1ஆம் தேதி நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம், சரிங்களா? போஸ்ட் பண்ணுறதும் இன்றைக்கி தான். ஸோ அதனால் வந்து நான் அன்றைக்கி ரேட்டு தான் வந்து சொல்ல முடியும். இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து செக் பண்ணல. ஸோ வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வாங்கின ரேட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேவிங் பண்ணலாம் சொன்னாங்க. எப்படி நம்ம கோல்டு வந்து சேவிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி சில்வரும் பண்ணலாம் சொன்னாங்க. பட் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் பெருசாக ஐடியாவும் இல்லை. அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அதனாலேயே நான் யோசனை பண்ணிட்டு நான் வந்து வாங்கலை. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது வந்து பெருசாக தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஏர் பஞ்சிங் வந்து பண்ணுறதுக்கு போனேன். ஏர் பஞ்சிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வாங்கினது தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து February 14க்காக கப்புள்ஸ் வந்து டாலர் பெண்டன் வச்ச மாதிரி செயின் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஹார்ட் போட்ட மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து February 14 முடிஞ்சிச்சு. நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பண்ண முடியல. எதுக்காக இப்போ கூட நான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் வந்து ரீசன் சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் வந்து லாங் வீடியோ போட்டிருந்தீங்க ஃபுட் வீடியோ, ஏன் அப்போ போடலான்ட்டு. யூடியூப்லேயே வந்து சரி பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ சரியாக போட மாட்டேன்றீங்கன்னு நம்மளுக்கு மெயில் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனால் நான் இது ரீசன் வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம், சில டிஸ்டர்பன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி அப்படி தான், ஏதாவது ஒரு அப்செட் ஆகிட்டுனா டோட்டலாக நான் செஞ்சுட்டு இருக்க அந்த ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நம்ம யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, மெயினாக லாங் வீடியோ கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 10-20 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, சரியா நான் அப்படியே பண்ணுறது கிடையாது. 1 o'clock ஆனாலும் சரி 2 o'clock வரைக்கும் நான் வந்து வீடியோ, இப்போ நாங்கள் இருக்கிற வந்து ரெண்ட் வீடு தான். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு நெட்டு வந்து அவ்வளோ வந்து கிடையாது. ஸோ அதனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 hours 5 hours வந்து ஆகிடும் எங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் லாங் வீடியோ வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிப்ரெஷன் தான். ஸோ அதனால் நான் இது வந்து கேர் பண்ணாமலாம் இல்லை, ஆனால் பட் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஒர்க் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து எடுக்கவும் முடியல, ஸோ போஸ்ட் பண்ணவும் முடியல. வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டவங்களுக்கு தேங்க்யூ. ஏன்னா கேர் பண்ண, அதாவது ரிலேஷனோட நம்மளுக்கு வந்து முகம் தெரியாதவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப கேரிங்கோடு, ஸோ வந்து ஹெல்த் பிரச்சனையா எதனால் நீங்கள் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதில்லன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்டதே. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பினஸ்ஸே போதும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ரீசன் சொல்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு இப்போ கரெக்டாக வந்து 11:30 ஆகுது டைமு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா சண்டே ஆகிடும் நீங்கள் வந்து பார்க்கும்போது. ஏன்னா நைட்டு மோஸ்ட்லி அவ்வளோ டைம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தது ரீசனே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப லாங் பர்ச்சேஸ்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீல்ஸ் தான் வாங்கினோம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு வந்து வாங்கினேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், நீ மட்டும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோ வந்து
டீ காஃபி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பூரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. ரைஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் கொஞ்சமாக வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸில் வந்துட்டு அந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, ஸோ அவியல் இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக்கல் வந்து 777 வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பிக்கல், மேங்கோ பிக்கல் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டு அந்த நம்ம பொரியலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டு மாறும். ஒரு நாளைக்கு கேரட் பொரியல், ஒரு நாளைக்கு அவியலெல்லாம் கம்பல்சரி ஒரே மாதிரி தான். சாம்பார், தயிர், இதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் மட்டும் மாறும். இது வந்து வெல்லம் சாதம் சொல்லுவாங்க, நெய் போட்டது. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்டு டிஃப்ரெண்ட் வந்து மாறுறது பொரியல் மட்டும்தான், பொரியலும் ஸ்வீட் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ரெகுலராக அங்கே தான் வந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறது ஜுவல்லரிக்கு போயிட்டு வந்து. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் வந்து நான் இன்றைக்கி வாங்கின லன்ச்சும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லன்ச்சோடைய வீடியோவும் இதில் நம்ம லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் லாஸ்ட்டில் வந்து பின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணேன். சரி, அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு இந்த வீடியோவை. ஏன்னா நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து 140 தான் கொடுப்பாங்க ஒரு மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மெட்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த மெட்டி தான். ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கினேன். ரொம்ப வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், ஓகே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப கிராண்டாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அதாவது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் இதுவாக இருக்குது. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த மெட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கினேன். 2ன்னா நம்ம வந்து நான் இது வந்து வேண்டுதல் ஒன்று இருக்குது. நான் அது வந்து ரீசன் வந்து அப்புறம் சொல்கிறேன். இந்த 10 கிராம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ்க்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். இது 2வது மெட்டி நான் வாங்கினது. இது வந்து 2வது மெட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது. நைட் தான் இப்போ வீடியோ எடுத்தது. ஸோ அதனால் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் டல்லாக தான் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் விநாயக பெருமானும் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமில் ஜோல் காசு அதோடைய போட்டிருக்கும். நான் வந்து மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். நான் வந்து நம்ம மொய் எதிர்த்து காசு வந்து வைப்போம் இல்லையா, 500 ரூபாவில் 1000 ரூபா வைப்போம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். நான் விளக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கல. ஸோ எல்லாருமே கொடுப்பாங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பில்லு நான் அதிலே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே வந்து அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். பில்லு வந்து இது கிஃப்ட்டுக்காக சொன்னேன். ஸோ அதுக்காக தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஜுவல் காசு வந்து பெஸ்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை கம்பல்சரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், கீரை கூட்டு, அவியல், பொரியல், ரசம். அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டைம் வந்து திருப்ப வாங்குது. இதில் வந்து வெல்லம் பாயசம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கார்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வீடு ரெஸ்டாரண்ட்டில் எதுக்காக நான் வாங்குது இது வரைக்கும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒத்து தான். ஏன்னா ரொம்ப வந்து இதுவெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் ஃபுட்டு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரேட் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இன்றைக்கி நான் வந்து 1ஆம் தேதி நம்ம வந்து சாட்டர்டே டே வந்து வாங்கும்போது, ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மட்டும் கொஞ்சம் அந்த கூட இருக்குன்னு சொன்னாங்க. 189 189 ரூபா. நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ வாங்கினது பார்க்குறோம்ல இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 140, அதாவது 140ல் 139, அதாவது 140க்கு 1 ரூபீன் வந்து கம்மி தான். ஸோ அதுதான் வந்து ரெகுலராக கொடுப்பாங்களாம். நான் வந்து கேட்டேன், என்ன ரீசன் வந்து கேட்டேன்னா, சரி ஓகே நீங்கள் வந்து டிஷ் எதாவது ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு வந்து கேட்டேன். இது வந்து தர்பூசணி. ஸோ இது வந்து முன்னாடி தர்பூசணி வாங்கினோம்னோம். தர்பூசணி வந்து எல்லாமே மிக்சராக வரும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுவாக இருக்காது. ஸோ எல்லாம் கொஞ்சம் மிக்சிங் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா. சரி, நம்ம இப்போ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக, அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் நான் அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன். தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 kg வந்து பார்த்திங்கன்னா 20 rupees சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம்
காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூரி. இது வந்து இன்னைக்கு டுடே பூரி கிடையாது. ஸோ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி செஞ்ச பூரி. கர்டு நாங்கள் எப்பவுமே பூரிக்கு கர்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா டால். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து பூரி சாப்பிடும்போது கர்டு இருக்கணும். நாங்கள் இன்னைக்கு மார்னிங் பூரி தான் செஞ்சோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா, அதாவது மும்பை ஸ்டைலில் பொட்டேட்டோ மசாலா செஞ்சோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஹோட்டல் தான், திருப்பூர் ரெஸ்டாரண்ட்டு வாங்கிட்டு வந்தது ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கினதில்ல, பூண்டு பிக்கல் வந்து கொடுத்துருந்தாங்க, பூண்டு ஊறுகாய். ஸோ அதே தான் மெனு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது மட்டும்தான் அந்த பொரியல் வந்து மாறும். அவியல், ஸோ அதுக்கப்புறம் பொரியல் மட்டும் பாசி பருப்பு இருக்குல்ல, பச்சை பருப்பும் கேரட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மில்க் பாயசம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளை கலர் பாயசம் வந்து கொடுத்துருக்காங்க, சுகர் பாயசம். ஸோ ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூரி இருந்துச்சு, காலையில் செஞ்ச பூரி தான் இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா